காலை டிஃபனுக்கு இப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ராகி சேமியா புட்டு தான் செய்ய போகிறோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிடணும். கடையில் கிடைக்கக்கூடிய இந்த ராகி சேமியா ஒரு பாக்கெட் முழுசா அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மெதுவாக கரண்டியை வச்சு அப்படியே அமுக்கி விட்டுக்கிடணும். இது 2 நிமிஷம் அளவுக்கு ஊறணும். அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. 2 நிமிஷம் ஆகட்டும். ரொம்ப கலந்துட வேண்டாம், கூலாயிரும். பாருங்க 2 நிமிஷம் ஆயிட்டு. ஓகே, நல்லா ஊறி வந்திருக்கு. இது தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடணும். பாருங்க இது கரெக்டாக இருக்குது. 2 நிமிஷம் வச்சாலே போதும். அதுக்கு மேலே வச்சா ரொம்ப கூலாயிரும். இந்த ராகி சேமியாவை இட்லி பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சு ரொம்ப அழுத்த வேண்டாம். மெதுவாக அப்படி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சாலே போதும். எடுத்து வச்சாச்சு இட்லி பிளேட்டில். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் இட்லி பிளேட்டை வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடணும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. நல்ல பூ போல் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இதை பார்க்குறதுக்கு அப்படியே இடியாப்பம் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை செஞ்சு கொடுங்க. இதுக்கு மேலே தேங்காய் பூவும் நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி எதுனாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியை வச்சு நல்லா உடச்சி கலந்து விட்டுக்கிடணும். ரொம்பவே டேஸ்டாகவே இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.